எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் மை சேனல். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம் பார்த்தீங்க அப்படின்னா, சிஎபிஎஃப்ல உள்ள என்ன வந்து உங்களுக்கு சர்வீஸ் 10 வருஷம் பண்ணீங்கன்னா, 20 வருஷம் பண்ணீங்கன்னா, 60 வயசு வரை பண்ணீங்கன்னா என்ன பெனிஃபிட் கிடைக்கும், எந்த மாதிரி சர்வீஸ் பண்ணலாம், எது பெஸ்ட்டு உங்களுக்கு அப்படிங்கிறத ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். வீடியோக்கு நம்ம டைம் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல்ல கான்டெக்ட் பண்ணி ஆளுங்கிற செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தயவுசெய்து வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் உங்களுக்கு நான் சொல்ற டவுட் உங்களுக்கு கிளியர் ஆகும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் சிஎபிஎஃப்ல வந்து 2004க்கு கீழே அவங்களுக்கு தான் பென்ஷன் இருக்கு. 2004க்கு மேல யாருக்கு பென்ஷன் ஓல்டு பென்ஷன்ஸ் கிடையாது. என்பிஎஸ் இருக்கு, அப்புறம் யூபிஎஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் 2004லேயும் பாதி பேத்துக்கு இல்லை பென்ஷன். ஏன்னா 2003ல யார் அப்ளிகேஷன் போட்டாங்களோ அவங்களுக்கு மட்டும் 2004ல பென்ஷன் ஆட் பண்ணியிருக்காங்க. அது பிரைவேட்டா கேஸ் போட்டு பண்ணியிருக்காங்க. 2004ல இருந்து யாருக்கு 2004 பாதி பேஜ்ல இருந்து யாருக்குமே வந்து பென்ஷன் அலாட்மெண்ட் கிடையாது. அதுக்கு பதிலாக என்பிஎஸ் யூபிஎஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பென்ஷன் சிஸ்டம் ஒன்று உருவாக்கி வச்சிருக்காங்க. இப்போ வந்து சில பேர் வந்து ஒரு ஆசையிலேயே ஒரு ஒரு இன்ட்ரெஸ்ட்ல இன்கம் சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருப்பாங்க. இல்லை சர்வீஸ் பண்றவங்க இருப்பாங்க. இல்லை வந்து ஒரு லவ் ஒரு இன்கம் சர்வீஸ் மேல போலீஸ் ஆகணும் ஆர்மியாங்கிறது சின்ன வயசு கனவுலா கூட இருக்கும். கனவுல கண்டிப்பா இருக்கும். இதை வந்து ஒரு 10 வருஷம் சர்வீஸ் பண்ணியாச்சு, சரி ஓகே நம்ம அடுத்து வெளில போயிடலாம், 10 வருஷத்துக்கு அப்புறம் வேற ஏதாவது பிசினஸ் பண்ணலாம், இல்லை வெளில போய் சர்வீஸ் பண்ணலாம், இல்லை ஸ்டேட் போலீஸ் போகலாம், இல்லை அப்படின்னா சுயமா தொழில் பண்ணலாம். ஏதோ ஒரு ஐடியா இருக்கும். 10 வருஷம் நாட்டுக்காக பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு ஐடியா இருக்கும். இதெல்லாம் தாண்டி 10 வருஷத்துல வெளியில போனால் நம்ம பணம் கட்டணுமா, இல்லை 20 வருஷத்துக்கு வெளியில போனால் பணம் கட்டணுமா அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, முதல்ல வந்து 10 வருஷத்துக்கு உள்ள நீங்க வெளியில போனீங்க அப்படின்னா நீங்க கண்டிப்பா பணம் கட்டி தான் போகணும். நீங்க பணம் கட்டாம போறதுக்கு சில ரூல்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து இப்போ ட்ரைனிங் ஜாயின் பண்ணிட்டீங்க. இப்போ வந்து உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்துச்சு, நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்க. ஜாயின் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு உங்க டாக்குமெண்ட் எல்லாம் சிஆர்பி டிபார்ட்மெண்ட்லயோ, பிஎஸ்எஃப்லயோ, சிஎஸ்எஃப்லயோ ஏதோ ஒரு ஃபோர்ஸ்லயே நீங்க கொடுப்பீங்க ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம். கொடுத்த உடனே கைரேகை வைப்பாங்க, ஃபிங்கர் பிரிண்ட். கைரேகை நீங்க வச்சிட்டீங்க அப்படின்னா உங்களோட டேட்டாஸ் எல்லாமே சிஸ்டத்துக்கு ஏறிடும். நீங்க அதுக்கப்புறம் நீங்க போனீங்க அப்படின்னா நீங்க கைரேகை வச்சுட்டாவே அது கொஞ்ச நாளுக்கு அப்புறம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஆர்டிசி ட்ரைனிங் பண்றதுக்கு அனுப்புறதுக்கான ப்ராசஸ் நடக்க ஆரம்பிச்சிடும். ட்ரைனிங் உங்களை கூப்பிட்டுருக்க வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நீங்க ட்ரைனிங் பண்ணியிருப்பீங்க. ட்ரைனிங் பண்ணதுக்கப்புறம் போகலாமான்னு கேட்டா நீங்க போகலாம், தாராளமா போகலாம். இப்போ ட்ரைனிங் முடிஞ்சு உங்களுக்கு தமிழ்நாடு போலீஸ்ல எஸ்ஏ வந்து நீங்க செலக்ஷன் பண்ணியிருக்கீங்க, எஸ்ஏ ஆயிட்டீங்க, அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்துருச்சு, இப்போ நீங்க போகணும் அப்படின்னா தாராளமா போகலாம். நம்ம வந்து போகக்கூடாதுங்கிறது யாருமே கிடையாது. எல்லாரும் வாழ்க்கையில முன்னேறணும், அடுத்த லெவலுக்கு போகணும். ஆனா நீங்க போகும்போது கண்டிப்பா பணம் கட்டிட்டு தான் போகணும். நீங்க 10 வருஷத்துக்குள்ள நீங்க போறீங்க, வீட்டுக்கு போறீங்க, உங்களுக்கு பிரைவேட்ல வேலை கிடைச்சிருக்கு, இல்ல ஸ்டேட் கவர்மெண்ட்ல வேலை கிடைச்சிருக்கு, ஸ்டேட் போலீஸ்ல வேலை கிடைச்சிருக்கு, ரயில்வேல வேலை கிடைச்சிருக்கு, எந்த வேலையா இருந்தாலும் சரி, நீங்க போறீங்க அப்படின்னா நீங்க கண்டிப்பா பணம் கட்டி தான் போகணும். 1 லட்சத்துல இருந்து 1.30, 1.40 கிட்டத்தட்ட 1.5 லட்சத்துக்கு உள்ள, 1,50,000க்கு உள்ள வரும். அது 30, 40, 20 தெளிவா தெரியல. நான் ஃபர்ஸ்ட் இருக்கும்போது 80,000 இருந்தது 2014, 13, 12ல. இப்போ வந்து 2024, 25ல நான் கேள்விப்பட்ட வரைக்கும் 1.30ங்கிற மாதிரி கேள்விப்பட்டேன். அதனால ஒன்றேன்னு வச்சுக்கோமே, 150, 1,50,000த்துக்குள்ள நீங்க பணம் கட்டிட்டு போற வாய்ப்புகள் இருக்கு. ஆனா பணம் கட்டிட்டு தான் போகணும். நீங்க பணம் கட்டாம போகணும் பாத்தீங்க அப்படின்னா 10 வருஷத்துக்கு மேல நீங்க சர்வீஸ் பண்ணிட்டீங்க. பேசிக் சர்வீஸ் 10 வருஷம். நீங்க 10 வருஷத்துக்கு மேல நீங்க சர்வீஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க பணம் கட்டாம தாராளமா போய்க்கலாம். எந்த ஒரு இதுவும் கிடையாது. உங்களுக்கு எக்ஸ்சர்வீஸ்மென்ட் போட்டாவும் இன்னும் 10 வருஷத்துக்கான சர்வீஸ் கோட்டா கிடைக்கும். இப்போ வந்து பென்ஷன் கிடைக்குமா, என்பிஎஸ்ல இருந்து பென்ஷன், நியூ பென்ஷன் சிஸ்டம் கிடைக்குமான்னு கேட்டீங்கன்னா 10 வருஷத்துல எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் போய் பென்ஷன் கிடைச்சா 6ல இருந்து 8,000 கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு என்பிஎஸ்ல. உங்க என்பிஎஸ்ல நீங்க அமௌண்ட்ல பணம் எடுக்காம இருந்தீங்க அப்படின்னா கிடைக்க வாய்ப்பு இருக்கு. என்பிஎஸ் 10 வருஷத்துக்கு இது வரைக்கும் நான் போய் யாரும் கேள்விப்படல, காணிக்கிட்டு எனக்கு இல்லை வந்து இது கரெக்டா சொல்ல முடியாது. ஒரு 5ல இருந்து 6,000 வரைக்கும் கிடைக்கிற வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்ப நீங்க 20 வருஷம் பண்ணிட்டு போறீங்க. இப்ப வந்து பேசிக்கா 20 வருஷம் தான் ஓல்டு பென்ஷனுக்கு. நீங்க ஓல்டு பென்ஷன்ல ஸ்கீம்ல இருக்கீங்க, 2004 கீழே இருக்கீங்க அப்படின்னா 20 வருஷத்துல நீங்க ஓல்டு பென்ஷன் ஸ்கீம்ல போய்க்கலாம். உங்களுக்கு 50% இது வந்துடும், பென்ஷன் வந்துடும். இப்போ வந்து நியூ இதுல இருக்கீங்க அப்படின்னா, என்பிஎஸ்ல இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த பென்ஷன் ஸ்கீம் வந்து 20 வருஷத்துக்கு மேல போறீங்க அப்படின்னா
20 வருஷத்துல உங்களுக்கு வந்து 10,000 12,000 கிடைக்கிற வாய்ப்புகள் இருக்கு பென்ஷன். இப்போ வந்து யூபிஎஸ்ன்னு ஆரம்பிக்கிறாங்க. யூபிஎஸ் பென்ஷன் ஸ்கீம் வந்து 25 வருஷம் கொண்டு வந்த மாதிரி நான் கேள்விப்பட்டேன். 25 இயர்ஸ் பேசிக் அவங்களுக்கு வந்து 40% கிடைக்க வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு 60 வயசு சர்வீஸ் பண்ணீங்க அப்படின்னா ஃபுல் பென்ஷன் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 60 வயசை நீங்க சர்வீஸ் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பணமும் கிடைக்கும், போகும்போது பென்ஷன் கிடைக்கும். அந்த எய்ம்ல தான் பண்றாங்க. ஆனா வந்து நீங்க பணம் கட்டாம நீங்க போறீங்க அப்படின்னா மினிமம் 10 வருஷத்துக்கு மேல நீங்க பணம் கட்ட தேவையில்லை. நீங்க எப்பாலும் போய்க்கலாம். 10 வருஷத்துக்கு உள்ள அப்படின்னா நீங்க கண்டிப்பா பணம் கட்டி தான் போகணும். இப்போ நீங்க வந்து ஒவ்வொருத்தரும் டவுட் இருக்கு. நம்ம வந்து இங்கே இருந்து இப்போ வந்து எஸ்எஸ்ஜிடிலயோ ட்ரேட் மில்லையோ ஏதோ உள்ள நம்ம வந்து உள்ள போறோம் சிஏபிஎஃப்ல ஸ்டேட் போலீஸ் ட்ரை பண்ணலாமா அப்படின்னு சொல்லி பல பேர் கேட்டிருந்தாங்க. தாராளமாக ஸ்டேட் போலீஸ் ட்ரை பண்ணலாம். என்ஓசி வாங்கி நீங்கள் நான் படிக்க போகிறேன், நான் வேலைக்கு போகிறேன், ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அடுத்த லெவலுக்கு போகணும், எஸ்ஏ ஆகணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ஓசி கொடுத்து நீங்கள் சர்டிஃபிகேட் வாங்கி நீங்கள் தாராளமாக அட்டன் பண்ணலாம். அதுக்கான எல்லா எல்லா அத்தாரிட்டியும் அந்த கவர்மெண்ட் எடுத்துக்குவாங்க. நீங்கள் வந்து நீ போகக்கூடாது, படிக்கக்கூடாது, நீங்கள் அடுத்த கிரேடு வாங்கக்கூடாதுன்னு யாரும் நினைக்கவே மாட்டாங்க. கவர்மெண்ட்டை பொறுத்தவரை ஃபோர்ஸை பொறுத்தவரை எல்லாரும் கிரேடு வாங்கணும், எல்லாரும் நல்லா ப்ரொமோஷன்ஸ் வாங்கணுங்கிற மனப்பக்குவங்கள் இருக்குது. அதனால தான் முடிஞ்ச அளவுக்கு அந்த ஒரு குறிப்பிட்ட ஏஜில் படித்து ஓரளவுக்கு நல்ல பொசிஷனில் உட்காந்துக்கணுங்கிறது. இப்போ நீங்கள் சிஆர்பிஎஃப்லையோ பிஎஸ்எஃப்ல ஐடிஎஃப்ல இருக்கீங்க. இப்போ ஸ்டேட் போலீஸுக்கு எஸ்ஐக்கு கான்ஸ்டபிளுக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு வேகன்சி அவுட் ஆகுது. நீங்கள் ஃபயர் டிபார்ட்மெண்ட்டில் ஏதோ ஒரு வேகன்சி அவுட் ஆகுது. இந்த வேகன்சி நீங்கள் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் அங்கேருந்து அப்ளிகேஷன் போடலாம். அங்கேருந்து அப்ளிகேஷன் போட்டு செலெக்ஷனுக்கு நீங்கள் பர்மிஷன் கேட்டு வரலாம். நீங்கள் என்ஓசி வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பர்மிஷன் உடனே கொடுத்துருவாங்க. எக்ஸாம் இருக்குது, ஸ்டேட் போலீஸ் எக்ஸாம் இருக்குது. எக்ஸாம் இருக்குன்னு சொன்னாவே கண்டிப்பாக கவர்மெண்ட்டில் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர்ம்டு ஃபோர்ஸில் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பர்மிஷன் கொடுத்து கண்டிப்பாக அமைச்சிருவாங்க. யாருமே எந்த ஆஃபீஸர்ஸுமே நீங்கள் போகக்கூடாதுன்னு சொல்ல மாட்டாங்க. அதனால நீங்கள் ஆடி ட்ரேடுமில் இருக்கீங்க, ட்ரேடு மாறணும், எஸ்ஐ ஆகணும், டிஎஸ்பி ஆகணும், இல்லை ரயில்வேல வந்து உங்களுக்கு வேற மாதிரி கேட்டகரியில் ஆஃபீஸர் கேட்டகரியில் போகணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் முதல்ல ட்ரேடுமில் இருப்பீங்க, ஏதோ ஒரு ஸ்டாஃபாக இருக்கீங்க, எஸ்எஸ்ஜிடிலையோ இல்லை சிஎஃப்எஃப்ல ஏதோ ஸ்டாஃபில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோமே, குக்கா வாட்டர் ஆசிரமணி ஏதோ ஒரு இதில் இருக்கீங்க. அதில் வந்து நீங்கள் மாறுறதுக்கு உங்களுக்கு என்ஓசி வாங்கி ஈஸியான ப்ரொசீஜர், ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. அழகாக வந்து நீங்கள் ஒவ்வொரு செலெக்ஷன் அட்டன் பண்ணிட்டு அழகாக போகலாம். எக்ஸாமுக்கு ஃபிசிக்கலு, மெடிக்கலு இந்த மாதிரி எல்லாத்துக்கும் அட்டன் பண்ணிட்டு தாராளம் என்ஓசி வாங்கிட்டு தாராளமாக அட்டன் பண்ணலாம். நீங்கள் அட்டன் பண்ணிட்டு 10 வருஷங்கள் கிடைச்சிச்சு அப்படின்னா வேலை ஸ்டேட் போலீஸில் நீங்கள் பணம் கட்டிட்டு தான் வர மாதிரி இருக்கும். பணம் கட்டாமல் வர மாட்டாங்க. ஏன்னா நீங்கள் ட்ரைனிங் ஃபினிஷ் பண்ணிட்டாவே நீங்கள் கண்டிப்பாக பணம் கட்டி தான் ஆகணும். ட்ரைனிங் இந்த ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் அவுட் ஆனால் மட்டும் தான் நீங்கள் பணம் கட்ட தேவையில்லை. ஃபிங்கர் பிரிண்ட் நீங்கள் வச்சுட்டீங்க அப்படின்னா எல்லாமே லோட் ஆயிடும். அதுக்கப்புறம் அலாட்மெண்ட் ஆயிரும், ஆர்டிஎஸ் எல்லாமே. அதுக்கப்புறம் கவர்மெண்ட்டுக்கு கணக்கு போயிடும். அதனால் நீங்கள் கண்டிப்பாக லீவ் பண்ணுறதுக்கான சர்டிஃபிகேட் கிளியர் பண்ணி தான் நீங்கள் வர்ற மாதிரி இருக்கும். ட்ரைனிங் பண்ணுறதுக்கு முன்னாடி போகிறதுனா உங்களுக்கு ஒரு 80-90% பணம் கட்டுறதுக்கான அவசியங்கள் இருக்க வாய்ப்பு இல்லை. ட்ரைனிங் ஃபினிஷ் பண்ணிட்டீங்க, ட்ரைனிங் பாதி பண்ணிட்டீங்க, நீங்கள் போய் பணம் கட்டி தான் ஆகணும். உங்களுக்கு 20 வயசுல சர்வீஸ் பண்ணலாம், இல்லை 60 வயசு வரைக்கும் சர்வீஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது உங்களோட சாய்ஸு, லிமிட்லாம் கிடையாது. இல்லை ஒருத்தர்களுக்கு 20 வயசு வரைக்கும் போதும், நம்ம வெளில போய் தொழில் பண்ணலாம், இல்லை நமக்கு எதாவது சொல்கிறது நமக்கு பேக்ரவுண்ட் சப்போர்ட் இருக்குது, பணமெல்லாம் இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை, வாழ்க்கை ஓடும் அப்படிங்கிறவங்க 20 வயசுல வந்துடுவாங்க. இல்லை நமக்கு வந்து இன்னும் பணம் சேர்க்கணும், குழந்தைகளை படிக்க வைக்கணும், குழந்தைகளை கல்யாணம் பண்ணணும், வீடு கட்டணும் அப்படிங்கிற கமிட்மெண்ட் இருக்கவங்க 60 வயசையும் சர்வீஸ் பண்ணலாம். இது அவங்களோட சாய்ஸை பொறுத்து இருக்குது. இது இவ்வளோதான் பண்ணுங்கிற எந்த அத்தாரிட்டியுமே கிடையாது. சிஏபிஎஃப் பொறுத்தளவுல மேக்ஸிமம் 60 வயசு வரைக்கும் சர்வீஸ் ஃபுல்லாக யாரும் பண்ணலாம். நீங்கள் அதுக்கு இடையில நீங்கள் வயசு கம்மியாக இருக்குது, அடுத்தது ப்ரமோஷன் வாங்கணும், ரேங்க் வாங்கணும், அடுத்தது ஸ்டேட் போலீஸுக்கு இல்லை சென்ட்ரல் போலீஸுக்கு, ரயில்வேக்கு, யூபிஎஸ்சி அட்டன் பண்ணுறீங்க, என்ன வேணாலும் படிக்கலாம். எந்த ஆஃபீஸர்ஸும் உங்களை வந்து படிக்கக்கூடாது, இங்கே ப்ரொமோஷன் வாங்கக்கூடாதுன்னு சொல்லவே மாட்டாங்க. நீங்கள் எந்த கிரேடுக்கு எந்த ஆஃபீஸர் கேட்டகரிக்கு எல்லாரும் படிக்கலாம். எல்லாருக்கும் டைமிங் இருக்குது. நம்ம டைமிங் ஒதுக்கி நம்ம தான் படிக்கணும். அடுத்து வந்து உங்களுக்கு இதுலேருந்து ப்ரொமோஷன் மாறி போகிறதுக்கு அது ஒரு பெரிய ப்ரொசீஜர். ஓகேங்களா? உங்களுக்கு எவ்வளோ சர்வீஸ் பண்ணலாங்கிறது அவங்க மனநிலையை பொறுத்தா இருக்குது. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து உங்களுக்கு என்ன வீடியோ பண்ணலாம், என்ன டவுட்டுங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.